குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர். இன்னைக்கு வந்து 5/4/1970 அபிக் முரளியுடைய 4வது பாகம் பார்க்க போறோம். பாபா சொல்றாங்க, உங்களுடைய அன்பு விசேஷமானது. அதனால உங்கள விசேஷ ஆத்மாவா மாத்துறதுக்கு பாபா பல விஷயங்கள் சொல்றார். உங்க அன்பு விசேஷமானதுன்றதுனால விசேஷ ஆத்மாவா மாத்துறாராம் பாபா. அந்த அந்த விசேஷ குணத்தை வர வைக்கிறதுக்காக அந்த வார்த்தை நம்ம மைண்ட்ல பதிய வைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பயன்படுத்துறாரு. ஆஹ் மரத்துல மலர்கள் இருக்கும், இலைகள் இருக்கும். அது எப்படி இருக்கும்? முதலில் தோன்றியவை வந்து பழசாயிடும். சமீபமா தோன்றியவை தான் அழகா இருக்கும். அதே மாதிரிதான் பாபா குழந்தைங்க நம்மள சொல்றாரு, லேட்டா வந்திருக்கிறோம் இல்லையா? நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தாலும் உங்க மேல மிகுதியான அன்பு செலுத்தப்படுது. ஏன்னா பாக்குறதுக்கு நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அதாவது அந்த பழைய உங்கள மனசு நோகாம வேற ஒரு உதாரணத்தை கொடுத்து எடுத்துட்டு வராரு பாருங்க. புது இலையா வந்திருக்குமே அப்படின்ட்டு. So, அதனால உங்க மேல வந்து அதிக அன்பு செலுத்தப்படுது. புதிய தளிர்கள் மிருதுவா இருக்கும் இல்லையா? அதுவும் அந்த மாமரம் எல்லாம் பார்த்தா நல்லா தெரியும். பழைய இலை வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். இன்னும் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே ரஃப்பா இருக்கும். ஆனா புதுசு அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு அந்த மழை பெஞ்சு விட்டு அடுத்த நாள் அப்படி இருக்கும். சோ மிருதுவாக இருக்குது புதிய தளிர்கள். இங்க மிருதுத்தன்மை எத்தகையது? மிருதுத்தன்மைக்கு ஏற்ப வெப்பமும் உள்ளது. வெறும் மிருதுத்தன்மை மட்டும் இருந்துச்சுன்னா யாராவது உங்களை பறிச்சுட்டு போயிடுவாங்களாம். அதனால மிருதுவா இருப்பதுடன் நீங்க அதிசயத்தையும் செஞ்சு காட்டணும். இந்த குழு அதிசயத்தை காட்ட வல்லது. இங்க பாபா அன்பு சொரூபமாவும் இருக்கணும், சக்தி சொரூபமாவும் இருக்கணும்னுவாரு. சக்தி சொரூபமா இருக்க வேண்டிய இடத்துல போய் அன்பு சொரூபமா இருந்துடக்கூடாது. ஏன்னா குறிப்பா கடைசி நேரத்துல சக்தி சொரூபம் தான். ஏன்னா நீங்க முக்தி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க உயிர் பிரிந்து உங்க முன்னாடி கூட விழலாம். பயந்துடக்கூடாது. நீங்க சக்தி சொரூபமா இருக்கணும் இல்லையா? சோ அதனால இங்க பாபா சொல்றாரு, நீங்க மிருதுவா சாஃப்டாவும் இருக்கணும், அதே நேரத்துல அதிசயத்தையும் செஞ்சு காட்டணும், வெப்பமும் இருக்கணும். இந்த குழு அதிசயத்தை காட்ட வல்லது. மூத்தவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அதிசயத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்கணும். அவங்க முதியவர்கள், பழைய தாதிகள், பிரதர்ஸ்லாம். ஆனா நீங்க இளைஞர்கள். இளைஞர்கள்னா அல்லாவுக்கு சமமானவர்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்ப உங்களுடைய பெயர் அமையும். சிரேஷ்டமான மணியாவதற்கு உங்களுடைய சகல செயல்களையும் சிரேஷ்டமானதாக மாற்ற வேண்டும். சோ இங்க வந்து செயலுக்கு ஏற்பதான் பேர் கிடைக்கும். அப்ப நீங்க சிரேஷ்ட மணி ஆகணும். சிரேஷ்ட மணின்றது பாபா நமக்கு கொடுக்கிற ஒரு பேரு. ஆனா அந்த பேரை அடையணும்னா உங்களுடைய செயல் சிரேஷ்டமா இருக்கணும். எந்த செயல்? எல்லா செயலுமே. லௌகீகத்துல பேசுறதும் சரி, அலௌகீகத்துல பேசுறதும் சரி, பாக்குறது, நினைக்கிறது எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல சரளத்தன்மை, எளிமை, சகிப்புத்தன்மை இந்த 3ம் இருக்கணும். உங்களுடைய இந்த 3ம் இருந்துச்சுன்னா தானாவே உங்க செயல் சிரேஷ்டமானதா மாறிடும். அப்ப நம்ம நினைக்கிற ஒரு எண்ணமும் சரளத்தன்மையோட, எளிமையா, சகிப்புத்தன்மையோட இருக்குதா அல்லது ஒரு வெறுப்புத்தன்மை இருக்குதா எண்ணத்துல? எண்ணத்தில் வந்தா அது கண்டிப்பா வார்த்தையில செயல்ல ஏதோ ஒரு டைம் வந்தே தீரும். சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இந்த 2மே இணைஞ்சிருக்கணும்.
சரளத்தன்மை இல்லாம சகிப்புத்தன்மை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அது அறியாமை. ம். இல்ல சரளத்தன்மையும் இருக்கணும், சகிப்புத்தன்மையும் இருக்கணும்ன்றாரு. சோ இது ரொம்ப முக்கியம். பொறுத்துக்குவேன். ஆனா சிரிச்சு என்னால பேச முடியாது. ம். அதான் அது அறியாமை. வரமாட்டேங்குதே அப்டிம்பாங்க. ஆ அது நடிக்கிற ஏன்னா மாதிரி இருக்கு ஆ அப்டின்னு. ஏன்னா ம். நீங்க அமைதியா இருந்தாலே நீங்க வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க நெனைப்பாங்க. நீங்க ஆமா. சரளமா பேசும்பொழுது தான், ச்சே அவங்க மனசுல எதுவுமே வச்சுக்கிறது இல்லப்பான்னுவாங்க. ம். அதுதான் சரளத்தன்மை இல்லாமல் சகிப்புத்தன்மை மட்டும் இருந்தா அது அறியாமை. சரளத்தன்மையோட சகிப்புத்தன்மையும் எப்ப இணைஞ்சிருக்குதோ, அதுதான் சக்தி ஸ்வரூபம்ன்றது. எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. ம். இல்லையா? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு சிரிச்ச முகம் மாறாம இருக்கிறது. சக்திகள் கிட்ட இந்த 2 குணமும் இருக்கணும். சரளத்தன்மை, சகிப்புத்தன்மை. சில நேரம் சகிப்புத்தன்மை அதிகமா இருக்குது. சில நேரத்துல சரளத்தன்மை அதிகமா இருக்குது. டீசென்ட்டா சொல்றாரு. சகிப்புத்தன்மை கம்மியா இருக்குது. சில சமயம் சரளத்தன்மை கம்மியா இருக்குதுன்றத, சில சமயம் இது அதிகமா இருக்கு. சில சமயம் அது அதிகமா இருக்குது. அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 2ம் சரிசமமா இருக்கணும். இனிமையும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். ம். சக்திகளுடைய சித்திரங்கள்ல என்ன சிறப்பு காட்டப்பட்டிருக்குது? இல்லையா? இனிமையும் இருக்கும், சக்தியும் இருக்கும். அம்மன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, அந்த கம்பீரமும் இருக்கும். ஆனா இனிமையாகவும் இருக்கும் முகம். ஆமா. 2மே இருக்கும். இல்லையா? அந்த ஆயுதங்கள் பார்த்தாலே கம்பீரமா தானே இருக்கும் நமக்கு. ஆமா. ஆனா முகத்த பார்த்தா இனிமையா சிரிச்ச ம். முகமா ஆ அப்டி இருக்கும். அது 2மே இருக்கும். சக்தி சொரூபமும் தெரியும். ஏன்னா, அது ம். உலக அழிவின்போது அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு சக்தி அ. இருக்கணும். இல்லையா? அதே மாரி அவங்களுக்கு துக்கம் கொடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறாங்க. ம். சோ அதுக்கு மத்தியில இருக்கிறாங்க அவங்க. ம். அப்ப அதுல இனிமையும் இருக்குது, சக்தி சொரூபமும் இருக்குது. சோ சக்தி சித்திரங்களில் என்ன சிறப்பு காட்டப்பட்டிருக்குது? ஜுவாலை சொரூபத்துக்கு சமமாக சீத்தளத்தன்மை சித்தரிக்கப்பட்டுள்ளது. சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஜுவாலைன்னா ம். நெருப்புக்கு சமமா குளிர்ச்சியும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. 2மே. அந்த 2மே அம்மன் சிலையில இருக்குது. அதனால தான் அது சாதாரண மனிதர்கள் மாதிரி இருக்காது. இந்த ம். 2ம் கலந்து ஒரே நேரத்துல இருக்கிறது. சாதாரண ம். மனிதர்கள் கிட்ட ஒண்ணு ஆக்ரோஷமா இருப்பாங்க, அல்லது ம். சிரிச்ச முகத்தோட பணிவா இருப்பாங்க. 2ம் கலந்து இருக்காது. இங்க தான் இது இருக்குதுன்றது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இயல்பாகவே சிலருக்கு வந்து அந்த கோபம், தைரியம் இதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட பணிவே இருக்காது. ஒரு சிலர்கிட்ட ம். இயல்பாகவே அந்த பணிவு இருக்கும். ஆனா தைரியம் இருக்காது. அதனால தான் பாபா பணிவு இருக்கிறவங்க கிட்ட தைரியத்த ஏத்திக்கிட்டு இருப்பாரு. தைரியம் இருக்கிறவங்க கிட்ட ம். நீ பணிவா இரு. பின்னாடி எதுக்கு முன்னாடி வர போ. அப்படி அனுப்புறாரு. எல்லாத்தையும் கவர் பண்றாரு. அவர் ஆ பாபாவால தான் இதெல்லாம் முடியும். எல்லா கரெக்ட், குணமுள்ள தன்மையும் மாத்தி கரெக்ட். சமமாக்குறாரு. ஆ இதுல பார்த்தீங்கன்னா, தாவீதுன்ட்டு பைபிள்ல ஒரு ராஜா இருப்பாரு. கடவுள் தான் ஒரு ராஜாவாக்குவாரு. சோ தாவீதா அல்லது வேற யாரோ தெரியல. கோயிலுக்குள்ள போயிடுவாரு. அ, பூசாரிகள் போ வேண்டிய கோயிலுக்குள்ள இவரு போயிடுறாரு. போனோனே அவருக்கு வந்து பயங்கரமா நோய் வந்துரும். சோ அப்ப ம். என்னன்னா, நீ ராஜான்றதுக்காக நீ முன்னாடி வந்துடலாமா? அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு வராங்க. சோ அது எல்லாமே பாபா இங்க பண்ற விஷயம் அது. இல்லையா? அந்த ராஜராஜ சோழன கூட காமிக்கும்போது என்ன செய்வாங்க, அவரு அவ்ளோ பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு. அவ்ளோ ம். கம்பீரமா இருப்பாரு. அந்த சிற்பி வந்து ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து பண்ண வேண்டிய வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து அவரு வெத்தல துப்புறதுக்கு ஒரு பையன், அத பிடிக்கிறதுக்கு ஒரு பையன் கூட வச்சுட்டு இருப்பாரு. ம். ஒரு சின்ன பையன், பொடி பையன், ஒரு எடுபிடி ம். மாதிரி. வெத்தலைய போட்டு துப்புறதுக்கு ஒரு பூஜாவ தூக்கிட்டு ஒருத்தன் வரணும். அவன் எதுக்கோ வேடிக்கை பார்க்க போயிடுவான். ராஜராஜ சோழனுக்கு பிறந்த நாள் விசேஷம் ரொம்ப கிராண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வேடிக்கை பார்க்க போயிடுவான். அந்த ம். ஃபங்ஷன பார்க்கறதுக்கு. அப்பயும் அந்த சிற்பி பொறுமையா உட்கார்ந்து செஞ்சுட்டு இருப்பாரா, அவரு துப்புறதுக்காக குடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவாரு. ராஜராஜ சோழனே வந்து அந்த கப்ப நீட்டுவாரு. ஆ. அவரு வெத்தல போட்ட இத ம். ஓகே. அப்புறம் தான் அந்த கைய பார்த்த உடனே அந்த நகையெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடும் அந்த சிற்பிக்கு.
ம். ராஜா நீங்களா? ஊரே உங்கள பார்க்க திரண்டு அங்க ஃபங்ஷன் கொண்டாடிட்டு இருக்குது. இந்த பையன் போய்ட்டான் போல இருக்கு. அதுக்காக நீங்களே வந்து பிடிக்கணுமா? அப்படின்னு ரொம்ப அவரு அப்படியே நெகிழ்ந்து போயிடுவார். அந்த சிற்பி. சூப்பர், சூப்பர். அப்ப சொல்லுவாரு, நீங்க இவ்ளோ இதுலயும் நீங்க எவ்ளோ பொறுமையா உட்காந்து சிற்பத்த வடிச்சிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தான். ம். அப்ப சூப்பர், சூப்பர். அந்த அளவுக்கு பணிவும் இருக்கு. அவ்ளோ பெரிய ராஜாவுக்கே. கண்டிப்பா. ம். அவங்களுடைய தொழில் ஜுவாலை மாதிரி அழிக்கிறது. ஆனா அவங்களுடைய முகம் சீத்தளமாக இருக்கிறது. அந்த பார்வதி கதையே பார்த்தீங்கன்னா, திடீர்னு காலி ஆயிடுவாங்க. ஆக்ரோஷம் ஆயிடுவாங்க. அதுவரைக்கும் அவ்ளோ சாந்தமா இருப்பாங்க. டக்குனு சக்தி ஸ்வரூபம், டக்குனு சீதளா ஸ்வரூபம். அவங்க தொழில் அழிக்கிறது. ஆனா முகம் அவ்வளோ அமைதியா இருக்குது. இதுதான் இறுதி மனநிலை. சுத்தி இருக்கிற எதுவுமே என்னிது, என்னிது, என்னிதுன்னு முன்னாடி வரும்போது, என்னிது இல்ல, இல்லன்னு அழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நீ ம். கல் நெஞ்சக்காரன் தானே சொல்லுவாங்க. இல்லையா? ஒரு பொண்டாட்டி ம். இறந்து அழல, அப்பா, அம்மா இறந்து அழல, கணவன் இறந்து அழலன்னா கல் நெஞ்சக்காரன்னுவாங்க. ஆனா முகம் ம். அவ்வளோ சிரிச்ச முகம் மாறாம இருக்குது. அதான் ம். பெரிய விஷயம். ஏன்னா, கடைசில எல்லாம் நடக்கும். எல்லா அழிவும் நடக்கும். ஆனா, ஆ. அந்த சிரிச்ச முகம் மாறாம இருக்கு. ஆ அந்த முகத்துல ஒரு அமைதியும், புன்முறுவலும் பார்க்கணும் அவங்க. கல் நெஞ்சக்காரன்னா முகம் இறுக்கமா இருக்கும். இல்லையா? அதையும் தெரியக்கூடாது. கரெக்ட். ஆக்சுவலா இந்த மாரி நானு ஒரு அக்காவுடைய ஹஸ்பண்ட் டெத் சின்ன வயசுல எங்க வீட்ல இருந்தாங்க அவங்க. அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. போறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். போகும்போது சிரிச்ச முகம். கொஞ்சம் கூட அந்த கவலை, கிவலை எதுவுமே இல்ல. ஆச்சரியமா இருந்துச்சு. சிரிச்ச முகத்தோட பேசுனாங்க. எப்புட்றா இவங்க பேசுறாங்க? அதுக்கப்புறம் பார்த்தா அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஒரு 6 மாசமா ரொம்ப கன்னா பின்னான்னு திட்டி, வேலைக்கெல்லாம் போகாம, ம். எதையும் சாப்பிடாம, ம். அந்த அந்த வலி வந்து இறந்தது பெரிய வலியா அவங்களுக்கு தெரியல. அந்த மாரி நிம்மதியாயின மாரி ஆயிடும் அவங்களுக்கு. ஆ அப்ப கூட. கரெக்ட். அந்த மாரி பாபா வந்து இந்த கலியுகத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு வரணுன்ற. வெறுப்பு. ம். அப்ப வெறுப்பு வருது. ஓகே அவங்க தப்பிச்சுட்டாங்க. இனியாவது நல்லா இருக்கணும். அந்த எண்ணத்தை கொடுத்து முக்தி தான் கொடுக்குமே தவிர, உடல் உணர்வே இருந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். உடல் உணர்வு ம். இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா பற்று வந்துரும், கோபம் வந்துரும், துக்கம் வந்துரும், எல்லாமே வந்துரும். ம். என்ன நடந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறது தான் இறுதி ஸ்திதி. அது வந்து புன்னகை. ஏன்னா இன்னைக்கு சிரிக்கிறதே ஒரு அரக்கத்தனமா சிரிக்கிறதுன்னு சினிமால எடுத்துட்டு அந்த வந்துட்டாங்க. மாரி. ஹீரோக்களே அப்படி புன்முறுவலா பண்றாங்க. இருக்கணும். புன்முறுவல். இதுதான் இறுதி மனநிலை. வஸ்திரத்தை அணிவது மற்றும் நீக்குவது எவ்வளவு எளிதா இருக்குது. அந்த மாதிரி இந்த உடம்பு உங்களுக்கு ஃபீல் ஆகணும்ன்றது. நெனச்சா இந்த உடல விட்டு போயிடணும். அப்படித்தானே பாபா போறாரு. பிரம்மா உடம்புக்குள்ள வராரு, போறாரு. வராரு, போறாரு. அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. என்னதுன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்ல. அதே மாதிரி இருக்கணும்ன்ற. சோ, ஒரு கணம் இந்த உடம்புல இருக்குது. அடுத்த கணமே உடலை கடந்த நிலைக்கு போயிடணும். ஒரு கணம் உடல்ன்ற ட்ரெஸ்ஸ போட்டுக்கணும். மறுகணம் அதை நீக்கிடணும். இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. அ இதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன்னா இருக்கறதுலே மிக முக்கியமான பயிற்சி இதுன்றாரு. உடம்ப விட்டு போறது. அப்பதான் கடைசி நேரத்துல டக்குன்னு போக முடியும். இல்லையா? ம். பல தடவ ஒரு விஷயத்த பண்றவனுக்கு தான் அந்த ஒரு மிலிட்டரியில சண்டை போடுறாங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் அங்க டக்கு டக்குன்னு போய் அடிக்க முடியும். இல்லையா? ம். அதே மாரி தான் இந்த உடலை விட்டு பிரியறது, கலியுகத்துல சிக்காம தப்பிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆ பாலஸ்தீன் போர்ல வந்து அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு தடவ ஏவுகணைய விட்டு சைடுல போயிடுச்சு. ம். அங்க போறதுக்கு பதில் இருக்கிற இடத்தையே அழிச்சிருச்சு. அது ஓ! மாரி நம்ம இங்கருந்து தப்பிச்சு போகணும். இங்கேயே சிக்கிக்க கூடாது. ம். கவனமா இருக்கணும். சோ இந்த பயிற்சியில மட்டும் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா, அஷ்ட ரத்தினங்கள்ல ஒருத்தர் ஆயிடுவீங்க. அஷ்ட ரத்தினத்திலே வந்துடலான்றார். ஒரு வினாடில ம். டக்குனு உடலை விட்டு போயிட்டு வர பயிற்சி. அதான் 1 செகண்ட் பயிற்சி. அந்த 1 ஆ. அந்த 1 செகண்டுக்குள்ள நீங்க வந்துடணும். ஏன்னா கடைசில ம். அதுதான். இல்ல அந்த 1 செகண்ட் தான் உங்கள ஏமாத்த போகுது. அந்த 1 செகண்ட் டக்குன்னு ம். அதுதான் பாபா சொல்றார்ல அடிக்கடி அந்த பிரேக் ஸ்டீயரிங் பண்ணணும். டக்குன்னு நிறுத்திட்டு ம். டக்குன்னு வேற பக்கம் மாத்தணும். போகணும். இதெல்லாம் ம். சொல்றாரு பாரு. அந்த சம்பவம் நடந்ததே மறக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும்.
அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. என்ன நடந்தாலும் அதுல இன்வால்வ் ஆயிடக்கூடாது. நம்ம அந்த நினைவ மட்டும் மறக்கக்கூடாது. அதுல இருக்கும்போது தான் இங்க இருக்கிற விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டோம். பாபாவ விட்டோம்னா, இங்க இருக்கிற விஷயத்துக்கு புத்தி வந்துரும். ஸோ அங்க தொங்கிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவுன்ற கயிறுல தூக்குல தொங்குங்கன்னு பாபா சொல்லுவாரு. நினைவுன்ற தூக்குல தொங்குங்கன்ட்டு. ஸோ எப்படியெல்லாம் விஷுவலைஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. புள்ளி வைப்பது ரொம்ப ஈஸி. பிந்தியாக மாறுவது எளிதாக உள்ளதா? அல்லது இது புத்தியில் பதியாது அகன்று விடுகிறதா? ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப உலகத்திலே ரொம்ப சின்னது புள்ளி வைக்கிறது. ஈஸியும் அதுதான். நெனைக்கிறதும் ஈஸி அதுதான். ஸோ அது எப்படி கஷ்டமாகுதா? அதுவே மறந்துடுதான்னு கேட்கிறேன். ஒரு புள்ளி எப்படி மறக்கும்? ஒரு பெரிய பொருள் மறக்குதுன்னா பரவால்ல. இங்க ஒரு புள்ளி தானே. ம். அதே மாரி முற்றுப்புள்ளி வைக்கிறதும், அதுவும் இருக்குது. பிராமணர்களுக்கு அதாவது பிராமணர்களுக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் என்பது என்ன? அன்பை கொடுக்கிறீங்க, அன்பை அடையறீங்க. அவ்வளவுதான். அன்பை அளிப்பதன் மூலமாக அன்பை பெறுகிறீர்கள். இவ்வாறு அன்பை அடைவதால் தந்தையின் அன்பையும் அடைகிறீர்கள். சூப்பர் பார்த்தீங்களா? அன்பை கொடுத்தால் அன்பு கிடைக்கும். மற்றவர்கள் கிட்ட இருந்து. ம். அப்படி அன்பு உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, பாபா கிட்ட இருந்தும் அன்ப அடையறீங்கன்றாரு. ஸோ அப்ப பாபா கிட்ட அன்பை அடையணும் அப்படின்னா, நீங்க மற்றவர்கள் கிட்ட அன்பா இருக்கணும். அப்ப நீங்க அன்பா இருந்தா அவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும். அவங்க கிட்ட அன்பு அடைவதன் மூலமா தான் நீங்க பாபா கிட்ட இருந்து அன்ப அடையறீங்கன்றாரு. எவ்வளவு பெரிய சூப்பரான விஷயம் இல்லையா? இப்படி அன்புடைய ஸோ இதுல வந்து எப்படி அன்பு கொடுக்கிறது? அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ம். இப்படியெல்லாம் தோணும். ஸோ அதுக்கு பைபிள்ல ஒண்ணு ம். போட்டிருக்கும். "உன்னை பிதா ம். மன்னிப்பது போல், நீ உன் சகோதரனை மன்னி. நீ உன் சகோதரனை மன்னிக்கலன்னா, ம். பிதாவும் உன்னை மன்னிக்க மாட்டார்." அது செம ம். சூப்பரான விஷயம் அது. ஸோ அன்பை இது அடைவதனால் வந்து பிராமணர்களுக்கு இடையில் தான் அந்த அன்பை கொடுத்து அன்பு வாங்கணும்னு சொல்லிட்டேன். சில ம். சமயம் அஞ்ஞானி ஆத்மாக்கள் ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. அவங்களுக்கு குடுக்க முடியாதுன்னா கூட, பிராமண ஆத்மாக்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வந்தா தான், நம்ம சத்தியலோகத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வர முடியும் இல்லையா? எல்லாம் ஒண்ணா பொறக்க போறோம். எல்லாரும் அங்க பிராமணர்களோட மீட் பண்ண அட்ஜஸ்ட் போறோம். பண்றது தான் சிஸ்டர் கஷ்டம். அது நீங்க நெருங்கி பழகும்போது தெரியும். வீட்ல ம். இருக்கிறவங்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது பழகிட்டு இருக்கும் நமக்கு. வீட்ல இருக்கவங்க ஆ. பழகிடும். அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலும், அது நமக்கு பெருசா தெரியாது. ஏன்னா பல வருஷமா அனுபவிச்சுட்டதுனால. இங்க டக்கு டக்குன்னு ம். மாறும். இன்னொன்னு பாபா அஞ்ஞானிகளோட ம். நம்ம கொடுக்கல் வாங்கல் கிடையாதுன்ட்டாரு. இல்லையா? விலகி தானே இருக்கிறோம். ஆனா இங்க தான் ம். கொடுக்கல் வாங்கல் இருக்குது. ஸோ அதுல தான் இந்த சமஸ்கார மோதல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பாபா சொல்றாரு, "நீ ம். அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்குனா தான்" ஏன்னா 3 சர்டிபிகேட். 1 நமக்கு நாமளே குடுத்துக்கிறது. அத நம்ம குடுத்துக்குவோம் கண்டிப்பா. அடுத்தது பாபா அவரும் குடுத்துருவாரு. மத்தவங்க கிட்ட வாங்கணும். பிராமண பரிவாரம். இதுதான் பெரிய சர்டிபிகேட். ஆ சோ அவங்க கிட்ட அன்பு குடுங்க. அன்பு தானா கிடைக்கும். இப்படி அன்புடையவர்கள் தான் அருகாமையில் வர இயலும். சோ சில சென்டர்லாம் அந்த மாரி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. ஆ ம். ம். அப்படி டார்ச்சர் பண்றவங்க கிட்டயும் சிலர் நான் பார்த்திருக்கிறேன். அவ்ளோ அன்பா, அவ்ளோ அமைதியா இருப்பாங்க. எப்படி இவங்களாலலாம் ஆ. இருக்க முடியுதுன்ட்டு. அவங்க புத்திசாலி. சர்டிபிகேட் வாங்குறதுக்காக இருக்கிறாங்க. இல்லையா? அது இப்ப தான் புரியுது. ஆமா. ஆ அன்புடையவர்கள் தான் அருகாமையில் வர இயலும். பாபா கிட்ட போய் அன்பே சிவன்னு பக்தியில சொல்லிட்டாங்க. அப்ப அன்பே ம். உருவானவர்கிட்ட நீங்க அன்பு இல்லாம போக முடியுமா? சோ அப்ப அன்பா இருக்கிறவங்க கிட்ட யார் வேணாலும் அன்பு செலுத்த முடியும். இயேசு ம். அதான் சொல்லியிருப்பாரு. உங்கள நேசிக்கிறவங்கள யார் வேணாலும் தான் நேசிக்க முடியும். நான் சொல்கிறேன் ம். உங்களை பகைக்கிறவர்களையும் நேசியுங்கள் அப்படின்ட்டு. ஆ. ஆ அன்புடையவர்கள் உடல் ரீதியாக தொலைவில் இருந்தாலும், அவர்கள் அன்பின் காரணமாக பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. இல்ல அவங்க அமெரிக்கால இருக்கலாம், ஆப்பிரிக்கால இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ம்.
எப்ப நீங்க வந்து பாபாவுக்கு சமமா அன்பு கொடுக்குறீங்களோ, அப்ப பாபாவுக்கு பக்கத்துல தான் இருக்கிறீங்கன்றார். அப்ப பாப்தாதாவுக்கு பக்கத்துல வரணும் அப்படின்னா, அன்பை கொடுங்கள், அன்பை பெறுங்கள். அன்பை கொடுத்து அன்பை பெறுங்கள். அன்பை கொடுத்து அடைந்தும் வர வேண்டும். அப்பதான் பாபாவுக்கு பக்கத்துல வர முடியும். எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நம்ம இவ்வளோ நாள் எப்படி எப்படியோ இருந்திருப்போம். அந்த கர்ம கணக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெடியா இருப்பாங்க. இங்கேயும் நீங்க அன்பு ஆமா மாறாம இருந்துட்டு போகணும். ஒரு ஒரு படிக்கட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு வழி பண்ணுவாங்க. அப்பயும் நான் அன்ப தான் கொடுக்கிறேன். அவங்க கிட்டயும் அன்ப அதுக்கு பாபா சொல்லியிருக்காரு. என்ன ஆனாலும் அவங்களுக்கு நீங்க மரியாதைய கொடுங்க. தானாகவே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. திருப்தின்ற சர்டிபிகேட். சரி. ம். இந்த கொடுக்கல் வாங்கலிலேயே நாள் முழுவதையும் நீங்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். நம்ம வேலையே அதுதான்ற. நாள் ஃபுல்லா இதேதான். அன்பை கொடுத்து கொடுத்து அன்பை வாங்கிக்கிட்டே இருக்கணும்ன்ற. நாள் முழுவதும். இதுதான் பிராமணர்களின் கடமை மற்றும் குணமும் கூட இதுதான்ற. இல்ல அன்பை கொடுத்து பெறுவதுதான் கடமை. அவங்களுடைய குணமும் அதுதான். சரி, அன்பை அடையறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒருவர் எந்த அளவுக்கு அசரீரியாக இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அன்பையும் அடைவார்கள். ஆகவே அசரீரி என்றால் பாபாவின் அன்பை அடையும் வழி. ஏனென்றால் தந்தையும் அசரீரிதான். சரீரத்தில் இருக்கும்போது அசரீரியாக விளங்குபவர் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். இல்லையா? உடம்புல பிரம்மபாபா உடம்புல இருந்தா கூட அவர் அசரீரியா தான் இருக்கிறார். அந்த உடல் நான்ன்ற உணர்வுலாம் அவருக்கு கிடையாது. அதனாலதான் அவர் எல்லாராலையும் நேசிக்கப்படுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதன் மீதும் பற்று இல்லாம இருக்குது. சோ இந்த முரளி ஸ்டார்டிங்ல அதான் வருது. எல்லாருடைய அன்பு வரணும் அப்படின்னா, எதன் மீது நீங்க பற்று வைக்காதீங்க. எல்லோரையும் வசீகரிக்கணும்னா, நீங்க எதனாலயும் வசீகரிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறார். சோ அப்ப விலகி இருக்கிறது. அன்பாவும் இருக்கிறோம், விலகியும் இருக்கிறோம். சகிப்புத்தன்மை அதுவும் முக்கியம். சரளத்தன்மையும் முக்கியம் அப்படின்னு. கண்டிப்பா. இப்ப ஒரு ஒரு சென்டர்ல அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஒரு 2 பேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோஷ்டியா பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் சேவை செய்றேன், அங்கேயும் சேவை செய்றேன். ஆனா எங்கேயுமே சிரிச்ச முகத்தோட சேவை செய்றேன். பட் ஆனா ரொம்ப வளவளன்னு பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கோபம் வராது. ஆனால் அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துரும். சோ அதுதான் அசரீரி. இல்ல எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கு. ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது ஓகே. அதுக்கு தேவையான அளவு மட்டும் அன்பா பேசிட்டு அமைதியா இருக்கு. அப்ப பிரச்சனை இருக்காது. இதான் முக்கியமான விஷயம். ஆம். சோ அப்ப அசரீரி ஆகுறது தான் அன்பை அடையிற வழி. எங்க இருந்து எங்க எடுத்துட்டு வர்றாரு பார்த்தீங்களா? இல்லையா? ஏன்னா அசரீரியா இருந்தாலே தேக உணர்வுல வந்தா தானே கோபம் வர்றதெல்லாம். ஆத்ம உணர்வுனாலே அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, ஆத்மாவ மட்டுமே பார்க்க போறீங்க. அப்ப நீங்க அன்பா தான் நடந்துக்குவீங்க. அப்புறம் அன்பு தான் கிடைக்கும். அதுதான் அன்பை அடையறதுக்கான வழி அசரீரி தான். சோ பாபா எப்படி உடம்புல இருந்தாலும் அசரீரியா இருக்கிறதுனால தான் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். அதனால நீங்க கூட எந்த அளவு அசரீரியா மாறி இருக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற எந்த எண்ணமும் உடல் உள்ளவர்களின் உடல் உள்ளவர்களை சார்ந்த எந்த நினைவும் வராம இருக்குதா? அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம உடலின் நினைவும் வரக்கூடாது, மற்றவர்களின் உடலின் நினைவும் வரக்கூடாது. ஜோதி ஜோதி எங்கு காணினும் ஜோதியடா, ஜோதி ஜோதி பரஞ்சோதி இது எல்லாமே நம்மளுடைய நினைவு தான். அவங்களே அவ்வளவு வெறித்தனமா பக்தியிலே அப்படி இருந்திருக்கிறாங்க. இல்லையா? எந்த அளவுக்கு வெறும் ஜோதிய மட்டுமே வள்ளலார் பார்த்திருந்தா ஜோதி ஜோதின்னு எழுதியிருப்பாரு. கடைசியில ஜோதியிலே கலந்துட்டாருன்னுலாம் சொல்ற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவர் ஒளி உடலா மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதே மாரி பரிசா உடம்புல புள்ளியா இருக்கிறோம். அப்படி நினைச்சுக்கலாம். ஒரேடியா டக்குன்னு இந்த உடம்புல இருந்து அசரீரியா மாற முடியலனாலும் முதல்ல நம்ம லைட். அதுல புள்ளியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா கொண்டு வந்துக்கலாம் அத கூட. கண்டிப்பா. அதுல இருந்து அசரீரியா மாறுறது. அந்த லைட் பாடி கூட இங்க இருக்கக்கூடாது. சூக்ஷ்மோதனம். ம். சூக்ஷ்மோதனத்துல ஒரே சூஷ்மம். வேலை சக்தி கொடுக்கிறது தான். அதுல கவனம் கொடுத்துட்டே இருக்கணும். சோ அப்படி இருக்கிறேன்னா, அல்லது லௌகீக விஷயத்த பத்தி தான் என் மனம் சிந்திக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க.
ஏன்னா, இது சாதாரண பாக்கியமா? இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு கனவுலயாவது நீங்க நெனச்சு பார்த்திருப்பீங்களா? கடவுளே வந்து ஞானத்தை கொடுப்பாரு. கடவுள் கிட்ட நான் அன்பை பெறுவேன். இதெல்லாம் கனவிலும் நினைக்காத ஒரு விஷயம். உலகத்துக்கே நான் தான் முக்தி கொடுக்க போறேன். இதெல்லாம் கற்பனைக்கே எட்டாத விஷயம். இல்லையா? ம். அதாவது முக்தி அடையறதுக்கு வழி சொல்லுங்கன்ட்டு எந்த குரு பின்னாடி உலகமே போச்சோ, அந்த குருவுக்கே நான் தான் முக்தி கொடுக்க போறேன். ம். பாபாவோட சேர்ந்து. எவ்ளோ பெரிய விஷயம். அப்படி கருவியாக்கியிருக்காருன்னா, சாதாரண விஷயமா? சண்டே மர்ல கூட சொன்னாரு, "உங்கள நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க." இல்லையா? விஐபி வந்து சாதாரணமா பேச மாட்டாங்க. வளவளன்னு பேச ம். மாட்டாங்க. ஏன்னா, ஒரு அசைவையும் பார்ப்பாங்க. ஒரு விஐபியோடைய அசைவ. ஒரு பேட்டி கேட்கறாங்கன்னா, டக்குன்னுலாம் பேசிற மாட்டாங்க. நம்ம பேசுறது யார் மனசையாவது புண்படுத்துமா? செக் பண்ணுவாங்க. ம். இல்லன்னா தெரியலன்னு சொல்ருவாங்க. தப்பிக்கிறதுக்கு. ம். ஏடாகூடமா மாட்டிறக்கூடாதுன்ட்டு. இப்ப இருக்கிறதுலே விவிவிவிவிஐபி. இந்த சண்டே மர்ல பாபா ஆமா. சொன்ன மாரி நாம. அப்ப நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். இல்லையா? ம். சோ, அப்ப இந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு கனவுலயாவது நெனச்சிருக்கிறீங்களா? எப்படி இந்த பாக்கியம் உங்க கனவுல கூட இல்லாம இருந்துச்சோ, அதே மாதிரி உங்க பலவீனங்கள் கூட கனவுலயும் தோன்றக்கூடாது. எதிலிருந்து பாபா எங்க எடுத்துட்டு வராரு பாருங்க. ம். பலவீனங்கள் கனவிலும் தோன்றக்கூடாதுன்றதுல பெரிய ரகசியம் இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு பாபா டச் பண்ண விஷயம் என்னன்னா, கனவுல நமக்கு என்ன நடக்குதோ, அந்த மாரி தான் காட்சி கிடைக்கிறதும் நடக்கும். கடைசியில கூட. ஓஹோ! அப்ப ம். அந்த காட்சி கிடைக்கும்போது உங்க மனம் ஒரு பாபாவோடும் சொர்க்கத்துக்கு போறதுல மட்டுமே மூழ்கி இருக்கணும். அந்த காட்சியில கொஞ்சம் கூட பாதிக்கப்படக்கூடாது. அது ஆ. ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் கனவு ம். நம்ம மைண்ட்ல எது அதிகமா இருக்குதோ, அதுதான் கனவா வரும். ஆமா. ஆழ் மனசுல எது இருக்கோ அதுதான் வரும் ம். அப்டிம்பாங்க. ஆழ் மனசுல ம். உள்ள ஒண்ண ட்ரிகர் பண்ற மாரி இங்க ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா கனவு வந்துரும். ம். அப்ப நம்ம மனசுக்குள்ள ஆழ் மனசுல கூட காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லாத மாரி அழிச்சுட்டா உங்களுக்கு அந்த காட்சி வராது. தப்பிச்சிடுவோம். சூப்பர். ஆ. இல்லன்னா ம். மாட்டிக்குவோம். அதுக்கு தான் அவரு செய்கையா சொல்றாரு. கனவுல கூட ம். தூய்மையா இருக்கணும் நீங்க. ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருந்துச்சுன்னா தான் கனவுல உள்ள வரும். உள்ளயே இருக்கக்கூடாதுன்றாரு. அந்த உள்ளயே அளவுக்கு ஃபுல்லா கிளீன் அழிச்சிடணும். பண்ணிட்டு ஆழ் ஆத்ம மனசுல உணர்வுக்கு கொண்டு வரணும். இருக்கக்கூடாதுன்றாரு. ம். சோ அந்த மாரி பலவீனங்கள் காமமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், பற்றா கூட இருக்கட்டும், ம். பேராசை, அகங்காரம் எதுவுமே எட்டி பார்க்கக்கூடாது கனவுல கூட. அந்த மாதிரி தீவிர முயற்சி பண்ணணும். செத்துட்டேன். வெறும் ஒளியா இருக்கிறேன். அந்த ஆத்ம உணர்வுல ம். வர்றதுல தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சோ அந்த மாரி தீவிர முயற்சி பண்ணுங்க. அந்த பலவீனங்கள் உங்களுடைய பழைய பிறவியைச் சார்ந்தவை. இந்த 5 விகாரம், வீண் விஷயம் எல்லாமே. ஆனா இது புது ஜென்மம். இதுல சகல பலவீனங்களையும் அழிக்கணுங்கிறது தான் உங்களுடைய லட்சியம். முருகன் வந்து அசுரனை அழிப்பதற்காக பிறந்தார். அவதார நோக்கம் அது. பிறந்தவர். நமக்குள்ள இருக்கிற ம். அசுர குணத்தை அழிக்கிறது. அதுதான் ம். இந்த குறிக்கோளோடு இருங்கள். சகல பலவீனத்தையும் அழிக்கணும். அதுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். ம். பிராமணனா பிறந்ததே அந்த அந்த நோக்கத்துக்காக தான். எல்லா பலவீனங்களும் அழிக்கிறதுக்கு தான். நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான்களா? சர்வ சக்திவானுடைய குழந்தைகளும் சர்வ சக்திவான்கள் தான். இல்லையா? உங்க அப்பா சர்வ சக்தி நிரம்பியவரா இருக்காரு. எதுக்கும் ஆடாத, அசையாதவரா இருக்கிறாருன்னா, அப்ப நீங்களும் அப்படித்தானே இருக்கணும். நான் இத பண்ண முடியாதுன்னு ஒருபொழுதும் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எதையும் சாதிக்க முடியும். நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லைன்றது நமக்கு தான். ம். இல்லையா? எதையும் சாதிக்க முடியும். எதுவுமே உங்களுக்கு அசாத்தியம் கிடையாது. கடினமானவற்றை கூட நீங்க எளிமையாக ரொம்ப ஈஸியானதா ம். தான் அனுபவம் ஆகும். அது எப்படி சாத்தியம்னா, நான் கருவி. அவர் சொல்றாரு கண்ண மூடிட்டு பண்றேன். வேற எந்த எண்ணமும் இல்லன்னா, நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. எண்ணம் வரும்போது தான் இது ம். முடியுமா? முடியாதா? இது உங்களுக்கு பெரிய டார்ச்சர கொடுக்கும். ம். அப்ப கஷ்டமான விஷயம் கூட உங்களுக்கு ஈஸியா அனுபவம் ஆகும். சகல சக்திகளோட இருக்கிற மாஸ்டர் சர்வசக்திவான்
அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க அந்த மாதிரி ஆகணும். ஒரு சக்தி கூட குறையக்கூடாது. நீங்க தனிமையில இருக்கும்போது, உங்க கூட எப்பவுமே பாபா இருக்கிறாருன்ற நெனப்புல இருக்கணும். நம்ம தனியா தானே இருக்கிறோம். பாபா கூடவே தான் இந்த வாழ்க்கை முழுவதும். சிவன் இல்லையேல் சக்தி ம். இல்லைன்னு இதனால தானே சொல்றாங்க. ம். ம். த நீங்க நினைச்சீங்கன்னா, நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னும் சொல்றாரு. இன்னைக்கு ம். சாக்கார முரளில, நாளைக்கு முரளில, ம். இன்னைக்கு முரளில சொல்றாரு. நீங்க எங்கேயாவது தனியா போறீங்க, போக வேண்டியது இருக்குது அப்படின்னா, சிவபாபா என் கூடவே இருக்கிறாரு, என் கூடவே வராருன்னு நீங்க நினைத்தாலே, நீங்க தனியா இருந்தா கூட தனிமை உங்களுக்கு அனுபவம் ஆகாது. ம். இதுதான் முக்கியமான விஷயம். இல்லையா? பாபா கூட இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இருக்கும். ம். அப்பதான் தனிமை அனுபவமாகாது. இல்லன்னா அனுபவமாகும். ஸோ கடைசியில உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு தனியா இருக்கும்போது கூட நமக்கு தனிமை ஃபீல் ஆகாது. அப்படி இருக்கும். ம். ஸோ அதனால தனிமையில இருந்தாலும், அவரு கூட இருக்கிறத பயிற்சி பண்ணணும். அவரு கூட இருக்கிற மாதிரி தான் பயிற்சி பண்ணணும். எப்பவுமே. ம். அதே மாரி மத்தவங்களோட இணைஞ்சு இருக்கும் பொழுது கூட, நீங்க தனிமையா இருக்கிறதா பயிற்சி பண்ணணும். ஏன் அந்த ம். கூட்டத்திலும் நான் இவங்க கூடலாம் இல்ல. பாபா நான் அவ்வளோதான். தனியா தான் இருக்கிறேன். ம். ஸோ அப்பதான் அந்த கூட்டம் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லாட்டினா அது அந்த ஒரு மாதிரி கூட்டத்தோட நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதோட இம்பாக்ட் அவங்க ஏதாவது பேசுவாங்க. அஞ்ஞானி ஆத்மாக்களோட இருந்தோம்னா. அதுலயும் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா, நான் பாபாவோட இருக்கிறேன். அதுதான் நமக்கு பாதுகாப்பு கவசமே. கண்டிப்பா. ஸோ மத்தவங்களோட இருக்கும்போதும் தனிமை ஃபீல் ஆகும். மற்றவர்களோடு இணைந்து வாழ்ந்து வரும்பொழுதும் தனிமையில் இருக்கும் பயிற்சி செய்யணும். ஸோ அதுக்கு தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நினைக்க சொல்றேன். ம். நானு, பாபா யாரும் இல்ல. அந்த பயிற்சி அதிகமாக அதிகமாகத்தான் எல்லாரோட இருக்கும்போதும் தனிமையா இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆமா. தனிமையா ம். இருக்கும்பொழுதும் பாபா கூட இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். தனிமையே ஃபீல் ஆகாது. ஒரே மாதிரியே இருக்கும். ம். 2 பயிற்சிகளும் இப்ப அவசியம் தேவை. நீங்க மற்றவர்களுடன் வாழ வேண்டும். தனிமையிலும் வாழ வேண்டும். இல்ல மத்தவங்களோட வாழுறோம். ஆனா புத்தியினால தனியா தான் வாழுறோம். தனியா இருக்கிறது அப்படின்னா, பற்று இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. பற்றே கிடையாது எதன் மீதும். இவங்க என்னுடையவர்கள் கிடையாது. இப்ப ஒரு மாலுக்கு தனியா போறீங்க. அங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. கொச்ச கொச்ச கொச்சன்னு தான் ஆமா. இருக்கும். ஆனா நீங்க ம். தனிமையா தானே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்? அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. சம்மந்தம் இல்ல. ஆ. அவங்க மேல பற்று கிடையாது. பற்றுள்ளவங்க இருக்கும்போது தான் உங்களுக்கு தனிமையா ஃபீல் ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த பற்ற கட் பண்ணுங்க. தனிமை ஃபீல் ஆகும். சரியா. நான் அப்ப பாபா கூட பேச, பேச அந்த பற்று கட் ஆகும். மத்தவங்களோட இருந்தாலும் பாபா கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கணும். ஸோ பரிவாரத்துல இருக்கிறது அப்படின்னா, அன்பா இருக்கிறது. நீங்க பற்றற்றும் இருக்கணும், அன்பாவும் இருக்கணும். ஸோ அதான் சொல்றாரு. மத்தவங்களோட சேர்ந்தும் வாழணும், தனிமையிலும் வாழணும். அதான் ஞாரா ஒரு பியாரா. அன்பாவும் இருக்கிறோம், விலகியும் இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2யும் பயிற்சி செய்யணும். பாபா தனிமையா இருந்தாரா? எல்லோரோடவும் சேர்ந்து இருந்தாரா? தனியாக இருப்பது என்றால், பாபாவுடன் இருப்பதாகும். மற்ற மனிதர்களின் துணை கிடைக்கும்போது, தனிமையா இருக்கிறத மறந்துடுறீங்க. இருப்பினும் நீங்கள் தனிமையில் இருக்கும்போதும், பாபாவின் கூடவே இருக்க வேண்டும். ஸோ, அப்ப நீங்க தனியா இருந்தாலும் பாபா கூட தான் இருக்கிறீங்க. எல்லாரோட இருந்தாலும் பாபா கூட தனியா மட்டும் தான் இருக்கிறீங்க. அதான் தனியா இருக்கிறீங்க.
தனியா இருக்கிற மாரி நெனைக்கிறேன். ம். சோ அப்ப மத்தவங்க துணை கிடைக்கும்போது தனிமைய மறந்துடுறீங்க. அது தப்பு. ஏன்னா இதான் நிரந்தரமா இருக்க போகுது. ம். எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லையா? செம சூப்பர். ம். அதனால தான் அந்த காலத்துல ரொம்ப பக்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கணவன் இறந்தாலும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா கடவுளோடவே அவங்களுடைய புத்தி இணைஞ்சு இருக்கிறதுனால. பக்தி இல்லாதனால ம். பாவம் அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ இருப்பினும் நீங்கள் யாரு ஒரு தனிமையில் இருக்கணும். ம். ஆமா. யார ஒருத்தரையுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. யாராவது ஒரு துணைய நம்பிட்டு இருக்கிறதுனால தானே இவ்ளோ ஏமாற்றம், அழுக, சோகம்லாம் வருது. அவங்க சரியில்லனாலும் கஷ்டமா இருக்கு. அவங்க போயிட்டாலும் கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. அதனால யார் மேலயும் பற்று இல்லன்னா அந்த பிரச்சனையே இல்ல. கடவுள் நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு நெனச்சுட்டேன். ஆக்சுவலா அஞ்ஞானிகள்ல நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு வயசானவங்க வீட்ல தங்கியிருந்தேன். அந்த பாட்டிம்மா சொல்லுவாங்க, "சரவணா பாசம்ன்றது ஒரு பாசி மாதிரி. தேய்ச்சு கழுவிட்டே இருக்கணும். இல்லன்னா நம்ம வழுக்கி விட்டுருவோம்." எவ்வளோ சூப்பர் பரவாயில்லையே. இல்லையா? ஆ. அவங்க பசங்க வந்து பேங்க்ல வேலை செய்றாங்க. இன்னொருத்தவங்க ம். பொண்ணு வந்து பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் தனியாவே இருப்பாங்க. ஸோ ஆ. அப்ப அவங்களுக்கு அது தெரியுது. அந்த தெளிவா அனுபவம் இருக்கிறாங்க. தெரியுது. ம். ம். ஆமா. அவங்க கூப்பிடுறாங்க. பட் இவங்க மாட்றாங்க. ம். தனியாவே ம். இருக்கிறாங்க. ஸோ அப்ப அது தெரியுது. அப்படி இருக்கும்போது என்ன அடி விழுதுன்னு தெரியுது. அதனால அவங்க தனியா இருக்கிறாங்க. சரி. ஆனா நம்ம இங்க தனியா இருக்கிறது கிடையாது. இதுல என்னன்னா, நம்ம கும்பலா இருக்கும்போதும், பாபாவோட மட்டுமே இருக்கும்போது நம்ம கரெக்ட்டா தான் இருப்போம். கும்பலா இருக்கிறதும் நமக்கு ம். பிரச்சனையா இருக்காது. தனிமையா இருக்கும்போது நம்ம ஆமா. பாபா கூட தான் இருப்போம். அப்ப தனியா இருக்கிறதும் நமக்கு பிரச்சனையா இருக்காது. சோ அதுதான் ஆமா. பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். சோ மீதி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓ! தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.